தற்போது தற்போது நம்முடன் அதிமுகவின் சி.ஆர். சரஸ்வதி அவர்கள் தற்போது நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சி.ஆர். சரஸ்வதி, இப்போ விஜயகாந்த் தனித்து நிற்பதாக அறிவித்திருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதிமுகவின் கருத்து என்ன? அது அவங்களுடைய கட்சியினுடைய முடிவு. அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண தயாரா இல்லை. ஆனால் திருமதி பிரேமலதா ஒவ்வொரு முறையும் பேசும்போது எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை பற்றி பல விமர்சனங்களை வைக்கிறார். ஒரே ஒரு விஷயம் அவங்க புரிஞ்சுக்கணும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவின் 3வது மிகப்பெரிய இயக்கம். மக்களுடைய வாக்கு வங்கி இயக்கம். இந்த இயக்கம் இன்னைக்கு முரச கொட்டுறாங்கல்ல, மேடையில முரசு முரசு முரசுங்கிறாங்களே, அந்த முரசு சின்னத்தை எங்களுடைய கூட்டணிக்கு வந்த பிறகுதான் அவர்களுக்கே கிடைத்தது என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் பேசணும். தனிப்பட்ட விமர்சனங்களை பேசுறார் அம்மாவை பற்றி. சரி, அவர்கள் கட்சி அவர்கள் எப்படி வேணாலும் நிக்கட்டும். ஒரு விஷயம் உண்மை, இன்றைக்கு ஒன்னும் டிசைடிங் ஃபேக்டரா தேமுதிக கிடையவே கிடையாது. இந்த கட்சிகள் எல்லாம் அவர் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் நினைக்கிறாங்க. நிச்சயமா கிடையாது. மக்களிடத்தில் தேமுதிக செல்வாக்கு 4% கீழே தான் இருக்கு. ஆகவே இவர்களுடைய கட்சி கொள்கையை பேசலாமே தவிர தேவையில்லாமல் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை பற்றி தனி விமர்சனங்களோ அதே மாதிரி சொல்றாங்க. பத்திரிகைகளை நாங்க மிரட்டுறோமா? எங்களை பற்றி கூட தான் பல பத்திரிகைகள் விமர்சனம் எழுதுறாங்க. பல ஊடகங்கள் எங்களை பத்தி கூட தான் விமர்சனமா பேசுறாங்க. ஒரு அரசியல் கட்சி தாங்குற, அதாவது அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய சக்தியோ பத்திரிகைகளை சந்திக்கக்கூடிய சக்தியோ விஜயகாந்துக்கு கிடையாது. பத்திரிகைக்காரர்களை பார்த்து காரி துப்புவதும், யார் வந்தாலும் தொண்டை கட்டிக்கிட்டா பத்திரிகைக்காரங்களை காரி துப்ப சொல்லுமா, எங்க கேப்டனுக்கு தொண்டை கட்டிடுச்சுங்கிறாங்க. தொண்டை கட்டினால் மற்றவங்களை காரி துப்பணுங்கிறதோ மற்றவங்களை அடிக்கணுங்கிறதோ ஒரு புதுவிதமான வியாதியா இருக்கு. அது என்னன்னு தெரியல. அதையும் விளக்கமா சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சி.ஆர். சரஸ்வதி, இப்ப விஜயகாந்த் பேசுகையில், பிரேமலதா விஜயகாந்த் பேசுகையில் அதிமுக உடைந்து இன்னொரு கட்சி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க. கட்சி நிலவரம் என்ன? இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே தலைமை, ஒரே முதலமைச்சர், ஒரே நிரந்தர பொதுச் செயலாளர். எங்கள் புரட்சி தலைவர் 1.5 கோடி மக்கள் இயக்கமா கொண்டது, 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம். எங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்ட இயக்கம். இவரோட கற்பனையான வாதங்கள் அதெல்லாம். எங்கள் அம்மா தான் எங்களுக்கு தலைவர், எங்கள் அம்மா தான் எங்களுக்கு தெய்வம், எங்கள் அம்மாவின் வழியில் தான் நாங்க போய்கிட்டு இருக்கோமே தவிர இவர்களை போன்ற ஒரு கூச்சல் குழப்பங்கள் கூட்டணி பேரங்கள் அதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கிடையாது. அது அவருடைய கருத்தா இருக்கலாம். எங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரே இயக்கம், இந்தியாவிலேயே ராணுவ கட்டுப்பாடு உள்ள ஒரே இயக்கம் எங்கள் கட்சி மட்டும்தான். தேமுதிக கூட்டணி அறிவித்திருக்கிறது. அதிமுக தன்னுடைய கூட்டணி அறிவிக்க தயாரா அப்படின்னு சவால் விடுத்திருக்கிறாங்க. அதற்கு என்ன சொல்கிறீர்கள்? எங்களுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு தேமுதிக ஒன்றும் பெரிய இயக்கம் இல்லை. எங்கள் கட்சியினுடைய தேர்தல் வியூகம் கூட்டணி பற்றி எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அறிவிப்பு. அதான் சொல்லணுங்க, ராணுவ கட்டுப்பாடு உள்ள இயக்கம். எந்த அறிவிப்பையும் எங்கள் அம்மா அறிவிப்பார். இது குடும்ப கட்சி கிடையாது. பேசுறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி சொல்றாங்க, பிரேமலதா கர்மவீரர் காமராஜருங்கிறாங்க. அவர்கள் எல்லாம் குடும்ப அரசியல் நடத்தியவர்கள் அல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குடும்ப அரசியல் கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு குடும்ப அரசியல் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கும் குடும்ப அரசியல் கிடையாது. இவங்க கட்சியில யாரு? மனைவியும் மச்சானும் தானே கட்சி. அப்புறம் இவர்கள் எப்படி எங்களை விமர்சனம் பண்ண முடியும்? எங்கள் கட்சியை பற்றி எப்படி விமர்சனம் பண்ண முடியும்?